ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய அரிச்சல் முனையில உள்ள கலங்கரை விளக்கத்த பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை. ஏன்னா, அதில ஒரு விஷயம் இருக்கு. அதனால சரி போய் நேர்ல பார்த்துரலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம். போனவுனே என்ட்ரி டிக்கெட் எடுத்தோம். எடுத்துட்டு உள்ள போகும்போது ஒரு ஆச்சரியமா இருந்தது. என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லா பக்கமும் வந்து கலங்கரை விளக்கம் வந்து ரவுண்டு ஷேப்ல இருக்கும். உள்ள வந்து படிக்கட்டு இருக்கும். ஆனா, இங்க மட்டும் தான் ஒரு வித்தியாசமா இருக்குது. இந்த கலங்கரை விளக்கம் வந்து எண் வடிவில இருக்குதுங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அப்படியே உள்ள போனோனே இன்னொரு ஆச்சரியம். என்னன்னு கேட்டீங்கன்னா, மத்த கலங்கரை விளக்கத்துக்குலாம் வந்து படிக்கட்டில ஏறி மேல போகணும். போய் தான் மேல இருக்க வியூவ பார்க்க முடியும். ஆனா இங்க பார்த்தீங்கன்னா, லிஃப்ட் வசதி செஞ்சு குடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு ரொம்ப நவீனமா வந்து வடிவமைச்சிருக்கிறாங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகா இருந்தது. இந்த கலங்கரை விளக்கம் பார்த்தீங்கன்னா, ரூ. 7,00,00,000 செலவுல வந்து கட்டியிருக்காங்க. இதோட உயரம்னு பார்த்தீங்கன்னா, 80 மீட்டருங்க. அந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கும். லிஃப்ட்ல போக போக நமக்கே ஒரு ஆச்சரியமா இருந்ததுங்க. ஏன்னா தமிழகத்தில எங்கேயுமே லிஃப்ட் வசதியே கிடையாது. கலங்கரை விளக்கங்கள்ல எல்லாமே வந்து படிக்கட்டு தான் இருக்கு. ஆனா இதில வந்து ஒரு வித்தியாசமா இருந்தது. மேல ஏறி பார்த்தோம்னா, அப்படியே அரிச்சல் முனைக்கு போற வழி அப்படியே அழகா தெரியும். 2 பக்கம் வந்து கடலும் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ அழகா தெரியும். அந்த அளவுக்கு வந்து உயரமா அமைச்சு வச்சிருக்கிறாங்க. அப்படியே பச்சை பசேல்னு தெரியும். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஆவி மாரியே தெரியும். என்ன காரணம் கடல் அந்த அளவுக்கு வந்து ஆர்ப்பரிச்சுட்டு இருக்கும். அந்த இடத்த பார்க்கும்போது அவ்வளவு வித்தியாசமா இருக்குங்க. அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம். ஒரு நாள் பூரா பார்த்துட்டு இருக்கலாம். அவ்வளோ பெரிய இடங்க இது. சரி இது எங்கே கட்டப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுஷ்கோடி பழைய ரயில் நிலையம் இருக்கு பார்த்தீங்களா, அழிஞ்சு போனது. அது பக்கத்தில கம்பிப்பாடு கடற்கரையில தாங்க இத கட்டியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்படியே போயிட்டே இருந்தோம். அத பார்த்து முடிச்சுட்டு. அரிச்சல்முனை போற வழியிலே வந்து பார்த்தீங்கன்னா, நீரிலும், நிலத்திலும் ஓடக்கூடிய கடற்படை ரோந்து கப்பல். அது பார்த்தீங்கன்னா, ரொம்ப அற்புதமா இருந்தது. இத நம்ம பக்கத்தில போய் பார்க்க முடியாது. பக்கத்தில விடமாட்டாங்க. அதனால தூரத்தில நின்னு பார்த்தோம். பார்க்குறதுக்கு அவ்வளோ அற்புதமா இருந்ததுங்க. சரி அரிச்சல் முனையோட எண்டுக்கு வந்துட்டோம். அப்படியே நின்னு பார்த்தா இலங்கை தெரியும்னாங்க. அந்த அளவுக்கு ஒண்ணும் தெரியல. இருந்தாலும் பரவால்ல. நின்னு பார்த்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடற்கரையெல்லாம் சுத்தி பார்த்துட்டு, அப்படியே அது பக்கத்திலேயே நின்னு பார்த்தோம். இங்க இந்த அசோக சக்கரத்தோட அந்த சின்னம் இருந்தது. அதையும் பார்த்துட்டு, அப்படியே அதோட விளக்கங்கள்லாம் நம்ம கூட வந்த தம்பி ஒருத்தர் இருந்தாரு. அவர்ட்டயும் சொல்லிட்டு இருந்தோம். ஆனா கூட்டம் வந்து வந்துகிட்டே இருக்குதுங்க. இப்ப நான் நிக்கிற இடம் தான் வந்து நம்ம இந்தியாவோட கடைசி பகுதி. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இலங்கைங்க. பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா, அற்புதமா இருக்கு இந்த கடற்கரைங்க.